ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 50வது அதிகாரம் 4-9 வசனங்கள். ஆண்டவருடைய ஊழியன் எப்படி திடப்படுத்துகிறார் என்பதை 4வது வசனம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்க அறிவு பெற்றிட ஆண்டவராகிய தலைவர் கற்றோன் நாவை எனக்கு அளித்தார். காலைதோறும் நீ தட்டி எழுப்புகிறார், கற்போர் கேட்பது போல் நான் செவி கொடுக்க செய்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, வார்த்தையால் நாம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். as long as today, எபிரேயர் 3:13 as long as today encourage one another. இந்த நாள் என்று சொல்லும்போது ஒருவரையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். ஆகவே நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்க ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றல் நாவை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையினாலே விழுத்தாட்டுகிறார், நெகட்டிவா சொல்லி பயமுறுத்துகிறார்கள், வேதனைக்கு உட்படுத்துகிறார்கள். ஆனால் கற்றோனின் நாவை அவர் அடித்து இதை தட்டி எழுப்பி அவருக்கு செய் கொடுத்து உள்ளத்தினரை வாய்ப்பேச லூக்கா 6:45 சொன்னது போல நாம் வாயைத்திற நாம் நிரப்புவேன். திருப்பாடல் 85 சொன்னது போல நாம் வாயை திறக்க அவர் பேசுவார். இதன் வழியாய் இதோ வார்த்தையினால் மக்களை வாழ்விடித்து பல துன்பங்கள் துயரங்கள் சென்றாலும் கூட நல்வாக்கால் மற்றவர்களுக்கு வாழ்விடிக்க நம்மை கருவியா பயன்படுத்துவார். அதாவது இயேசு வார்த்தையானவர், மன உருவான வார்த்தையானவராக இருந்தார், கடவுளாய் இருந்தார், ஒளியாய் இருந்தார், ஜீவனாய் இருந்தார். இந்த அந்த வல்லமை ஆற்றலையும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி கடவுளுடைய வாய் நின்று வருகிற ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறார். ஆகிய அந்த உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் பேச நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய ஆறுதலை, எமது அமைதி, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். விடுதலை தாரும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.